ஸ்வீட் செய்யறது நல்லா ஃபன் பண்ணி இருந்தாலும் ஜாலியாக இருக்கு. கஷ்டம் தான் நினச்சோம் இவ்வளோ போய் செய்யறது, பரவாயில்ல ஏதோ நம்ம செஞ்சிட்டோமே இல்லை. கரெக்டாக 3 டப்பா அமைஞ்சிச்சு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, தீபாவளி ஸ்பெஷல். ஆமாம், தீபாவளி ஸ்பெஷல். நம்ம கையில் இருக்க வித்தையெல்லாம் இன்னைக்கு தான் இறக்கி வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இது. ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. போன வாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை தீபாவளி எங்களுக்கு. ஸோ அதனால் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இப்பயும் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம சைடில் எதாவது செய்யணும் இல்லையா, அதனால ஸ்வீட்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சு வண்டு கட்டினது பொருள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஐடியா வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்வீட் ஐட்டம்லாம் செய்யுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நானும் மனோவும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோமே. மைதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதெல்லாம் வச்சு என்ன செய்யுது சொல்லி கேட்டிருந்தேன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு ஒரே நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்ய போகிறோம் சொல்லிடுவா? சொல்லிடுங்க. என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி, லட்டு, அப்புறம் பாதுஷா, குலோப்ஜாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் தான் முக்கியம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் மாவு வந்து எப்படி இது பண்ணுறது சொல்லிட்டு மேக்கிங் தெரியாது. அப்படியே இது பண்ணாலும் நிறைய பேருக்கு தண்ணி விடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளாம் பிகினர், நம்மளாம் எப்படி சொல்லவே தேவையில்ல, எப்படி ஒரு சொல்லி தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சடாக விற்கும் இல்லையா, ரெடிமேட் பவுடரே வாங்கியாச்சு. ஆமாம், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக்கலாம். ஓகே சரி, ஓகே. ஸோ இந்த 5 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். எப்படி போகுது இல்லை, எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லி தெரியல. எவ்வளோ நேரம் ஆனாலும் இது 5 கண்டிப்பாக செஞ்சிடணும். காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனாலே ஆமாம், சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சன்னே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சா? வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் ஊற வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை அரிசியில் ஊற வச்சுருந்தோம். அரிசி மாவு தேவைப்படுன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தேவைப்படுறதுனால அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு. சரியாக வச்சு சலிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷாவுக்கு போய் மாவு பண்ணுறேன். ஆமாம், அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும்னா சரி, நம்ம இப்போ வந்து அதை ஊற வச்சுட்டு இது வேலை முடிச்சிட்டோன்னா அது ஊறிடும் அதுக்குள்ள. சரி ஓகே. சரி நான் போய் ரெடி பண்ணுறேன். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷாவுக்கு மனோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு வந்து ஊற வைக்கணுமா, அதனால ஊற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணோம். உளுந்து ஊற வச்சு அரைச்சிக்கிட்டோம். நான் வந்து மிக்ஸியில் போட்டு தான் அரைச்சோம். ஏன்னா நம்மகிட்ட கிரைண்டர் இல்லை இல்லையா, அதனால மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம், சூடாகாத அளவுக்கு. சரி பார்க்கலாம் எப்படி வருது சொல்லிட்டு. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் அதுக்கு தான் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து சக்கரை தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுமா, அதனால போட்டுக்கலாமா? ஓகே போட்டு. 1 ஸ்பூன் கை மாத்திரம் அரைச்சி போனோம். இந்த 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். தேவைப்படும்ல, குழம்பெல்லாம் கலப்போம், மற்றது வைக்கிறதுக்காக தேவைப்படும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்காவது கையை வச்சு நல்லா இது கிளறி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். என்ன ரெடியா? பார்த்தா எப்படி தெரியுது? இன்னும் ரெடியாகாத மாதிரி தான் தெரியுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷம் கை வலிக்க அடிக்க வேண்டியதான். எனக்கு எப்போ கை வலிக்குதோ அப்போ தான் அது கரெக்டான. நல்லா பஃபியாக வரணுமா? நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாங்கிரி சொல்கிறதுக்காக வானல் ரெடி பண்ணுறோம். ஜாங்கிரி பார்த்ததை பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. காட்டுற மோனம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காரு. பேன் இல்லை நம்ம கிட்ட, சமமான பேன் இல்லை, வானல் தான் இருக்குது. அது குழியா இருக்குது. ஆமாம், ஜாங்கிரி நம்ம ஷேப்புக்கு ஊற்ற முடியாது அதில். ஆமாம், அதனால தட்டிலையும் வச்சு ஊற்றி நாங்கள் பார்த்தோம். தாம்பூல தட்டு ஃப்ரெண்ட்ஸ், தாம்பூ தட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்ற போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். ஓகே சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கோன் ஷேப்பில் வரணும். அந்த கவர் இல்லை நம்மள்கிட்ட. 1/2 லிட்டர் எண்ணெய் கவர் தான் இருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக ஊற்றி தான் ஊற்றணும் போல இருக்கு. கிளைமேட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் அடிக்குது. அந்த சைடு பாருங்க வானம் மூடிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வெயில பார்த்த மாதிரி இருக்குல்ல.
அச்சு எவ்வளோ போடலாம்? குட்டியாக போடு. ரொம்ப குட்டியாவா? என்ன சன்னியா ரெடி ஆகுதா? ரெடி ஆகுது. இங்க வாங்களேன். இது வந்து கொஞ்சம் பட்டை பட்டே வருது இல்ல ஜாங்கிரி? கவர் அந்த மாதிரி இருக்கு. எது எது யார் யார் ஊத்துறது நான் அந்த இடத்த சொல்லியே ஆகணும். சரி சொல்லு பார்க்கலாம். இது நான் ஊத்துனேன், இது 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 நான் ஊத்துனேன், இது இது எல்லாம் நான் ஊத்துனாரு. ஏ ஸ்வீட் செய்யும்போது நல்லா ஃபன் பண்ணி இருக்கணும், ஜாலியா இருக்கு. சரி சரி இன்னும் ஒன்று ஊற்றலாம், அந்த அளவுக்கு கேப் இருக்கு. ஐயோ நீ ஊற்றுறது தான் அழகாக தெரியுது. நான் முறுக்கா புழியிறேன். என்ன பண்ணுறது, வரவே மாட்டேங்குது. இப்படியே ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பூ மாதிரி அழகாக போகலான்னு நினச்சோம். இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா எங்களுக்கு அதெல்லாம் வராது போல. பட்டமாக வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஓகே சரி ஓகே. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க நம்ம ஜாங்கிரி. எடுத்து சுகர் ஷெர்ப்பில் போடலாம். சரி ஓகே. எண்ணெய் வடிட்டோம் லைட்டாக. சுட சுட இருக்கும்போதே போட்டுடணும். திரும்ப மழை ஆரம்பிக்குது. செம்ம கிளைமேட் போங்க. 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை, சரியான காற்று, சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நாங்கள் போகிறது கிடையாது, வீட்டில் தான் இருப்போம். எங்கள் வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். போட்டுருங்க. சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதில் போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். ஒரு பேட்சையும் ஊற வச்சுட்டு எடுத்துடணும். அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகுது ஊறிடும். ஆமாம் மழை வந்துடுச்சு. சரிடா. என்ன சனியா கிரைண்டரில் என்ன அரைச்சுன்னு இருக்கீங்க? எதுக்கு? கடலை மாவு தான் போடுவாங்க. நான் வந்து கடலை மாவு இல்லை கடலைப்பயிர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதை ஊற வச்சு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். ஆனால் கிரைண்டர் போட்டு அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் டருன்னு கேட்க மாதிரி. ஆனால் கிரைண்டர்லேயே போட்டுவிட்டா அது மாதிரி அரைன்னு சொல்லிட்டு கிரைண்டர் போட்டுவிட்டேன். சரி சரி ஓகே. ஜாங்கிரிலாம் ரெடி ஆயிடுச்சா? ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. உன்னோட வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு துளி கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வேலை ஃப்ரெண்ட்ஸ். மனம் வந்து பாதுஷா சொல்றது. பாதுஷா வந்து போட்டாச்சு. அந்த பக்கம் சக்கரை பாகு ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பாகு எல்லாமே மனம் தான் ரெடி பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் பாதுஷால மாவு பேசிச்சிருந்து இப்போ வர ஷேப் வரையும் மனம் வந்துதான். நான் மற்ற வேலை அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே. சரி பாருங்க எல்லாம் ஜாங்கிரிலாம் ஃபைனலாக காட்டுறோம். இப்போ எல்லாம் எடுத்து போய் வச்சாச்சு. அங்கே ஒன்று ஒன்றா செய்யலாம். சரி என்ன நடக்குது இங்க? பாதுஷா போட்டு இருக்கும். அது ரெடியானோடனே அடுத்தது போகிறதுக்காக. ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியா இது திட்டமாக இருக்கும்ல. அது கொஞ்சம் பெருசாக போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறாங்க. சின்னதாகவே போட்டுக்கலாம். எங்களுக்கு ஜாங்கிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாவு அதிகமாக போட்டு வளருது. என் மாநேரம் போயிட்டே இருந்தது. அதுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமாக போட்டு ஜாங்கிரி மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஒன்று தான் முடிச்சிருக்கோம். அவசரப்பட்டோமோ தெரியல, பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். சிறப்பாக முடிச்சிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். என்ன? ஆமாம். ஏன்னா பாதுஷா ரெடி பண்ணியாச்சு. லட்டுக்கு வந்து பூந்தி போட்டிருக்கோம். பூந்தி போட்டு லட்டோட பூந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன எனக்கு சொல்லிட்டு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பொருள் கணக்கு பண்ணோம். 3 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொருள் ரெடி பண்ணி வச்சாச்சு. 3ஆவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம் அடுத்த 2 ஈஸி தான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் யோசிச்சு வச்சிருக்கோம். செஞ்சிரும். அது முக்கியமா பசி எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். காலையில சாப்பிட்டோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடே நாங்கள் ஒன்றும் சாப்பிடாம மும்பரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பாருங்க எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு. பூந்தி காரா பூந்தி கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தெரியுமா? ஆமா காரா பூந்தியாவே போட்டுக்கலாம். காரமும் ரெடி ஆயிடும். ஆமா நமக்கு தான் தீபாவளி வெறித்தனமா போகும்போது வளருது. சீட்டு கொடுத்தாலும் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைய இருக்குன்னு. ஆனா அவங்க சொன்னதான் கமெண்ட்ல சொன்னாங்கதான் செஞ்சு சாப்பிடுங்கன்ட்டு. ஆமா நமக்கும் இந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஜாலியா இருக்கு. ஆமா 2 பேர் தானே இருக்கோம். அதனால ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியா. அது நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறதுனால நேரம் போதும் தெரியல, ஜாலியாவும் இருக்கு. சாப்பாடு சாப்பிடல. சின்ன சின்ன கோளாறுகளும் நிறைய பண்றோம். ஆனா அதையும் சரி பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. என்ன சார் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? வெண்டு கையில் தானா எல்லாமே முடிஞ்சு. எல்லாமே முடியல. 5 டிஷ்ல 2 டிஷ் முடிச்சு 3ஆவது டிஷ் தான் ரெடி ஆயிட்டு சொன்னாலே. லட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பாருங்க. இது வந்து பூந்தி ரெடியா இருக்கு. அதுக்கான பாகும் ரெடி பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமும் அப்புறம் இந்த அது அதிரசமும் இருக்குல்ல ஆமாம் அது வந்து நாளைக்கு சுட்டுக்கலாம். ஓகே காலையிலே சுட்டுடலாம். ஆமாம் என்னால் முடியல, 2 பேராலே முடியல. ஏன்னா காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சோமா, நீ ஈவினிங் ஆயிடுச்சு, மணி 5 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தால் நைட்டு படுத்தா நாளைக்கு 10 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும். அது ஈஸி தான் நாளைக்கு செய்யறது. எல்லாமே ரெடிமேட் மிக்ஸ் தான். குலோப் ஜாமுன் ரெடிமேட் மாவு இருக்கு, அதிரசமும் இருக்கு. அதை அப்படியே ரெடி பண்ணி சுட வேண்டியதான். காலையிலே பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்த ரைஸா தானே இருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லட்டுலாம் செஞ்சு முடிச்சுட்டு இதோட நிறுத்திக்கலாம். ஓகே சரி ஓகே. எம்மா நேரம் தான் கேஸ் எரியுது, மிக்சிலாம் கேப் விடாம ஓடிச்சுன்னா சரி ஓகே. லட்டு செஞ்சுட்டு பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு அப்புறம் உண்டை பிடிச்சா லட்டு ரெடி. ஓகே கொஞ்சம் ஆற விட்டு உண்டை பிடிச்சி வச்சலாம். நாங்களும் பார்க்கலாம். கஷ்டம் தான் நினச்சோம் இவ்வளோ போய் செய்யறது. பரவாயில்ல, ஏதோ நம்ம செஞ்சிட்டோமே இல்லை. நல்லா தான் வந்திருக்கு. கலர் வேற சூப்பராக இருக்கு. ஆமாம் கரெக்டாக மீடியமாக கலர் போட்டு சூப்பராக இருக்கு. The next day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னா குலோப் ஜாம் செய்ய போகிறோம், அப்புறம் வந்து அதிரசம் சுட போகிறோம். அது 2 தான் நேற்று பெண்டிங். 3 ஐட்டம் செஞ்சாச்சு, இன்னும் 2 ஐட்டம் பெண்டிங்னால காலையிலேயே ஆரம்பிக்கிறோம். ஆமாம், இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பால் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கோம். செய்யலாமா? செய்யலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கிறேன் நான். சரி ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 நாளாக, அதாவது 2 நாள் வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ஜாலியாக இருக்குது. போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை எப்பயுமே வந்து மிக்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனோ தான். ஸோ அப்போ இந்த டைம் அவர் தான். இது ஃபர்ஸ்ட் டைமா எத்தனை டைம் இது? ஃபர்ஸ்ட் டைம் தான் குலோப் ஜாம் செய்கிறோம். ஆமாம், அது ஒரு பாக்கெட்டுன்றதா மாவு இவ்வளோ தான் வருது. நான் உருட்டி இருக்கேன், நான் செஞ்சுருக்கேன். நானும் மாவு உருட்டி செஞ்சுருக்கேன். ஆனால் உனக்கு எப்படி, நீ இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கியா? முன்னாடி செஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்திருக்கு. 2 பேருக்கு போதும். 2 பேர் இருந்து நம்ம வேறு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இவங்களாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். சரி ஏற்ற மாதிரி அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான் சமமா. சரியா? சரி நமக்கு பத்தலாம். அடுத்தது நம்ம இன்னொரு பாக்கெட் வாங்கி நம்ம செஞ்சுக்கலாம். ஆமா, நம்ம வாங்கலாம். பை ஒன் கெட் ஒன் தான் தருவாங்க. கண்டிப்பா நம்ம எப்ப வேணா செஞ்சு சாப்பிடலாம். சரியா? இது ஆசைக்காக இது எவ்வளோ ஸ்வீட் செஞ்சுருக்கோம் நம்ம. அது சொல்லுது பண்டிலுமே ஸ்வீட் வந்துருந்தது. பார்க்கலாம். சரி, இது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதிரசம் சுட்டு எடுத்துடலாம். சரி ஓகே. நம்ம குலோப் ஜாம் போட்டுக்கலாம். சரியா? சரி ஓகே. ஏன்னா பிளான் பண்ணி தான் பண்றோம் எல்லாமே. டைமிங் முக்கியம். பிளான் பண்ணி 2 நாள் எடுத்துச்சு. ஆமா, இது 2வது நாள். சரி ஓகே பார்க்கலாம். சரி ஓகே. என்ன அதிரசம் சொல்ல சொன்னா போண்டா சொல்ற? இது ஒண்ணு அதிரசம் மாதிரி வந்திருக்கு. ஒண்ணு வந்து உப்பி வந்துருச்சு போண்டா மாதிரி. அது வந்து 2 கரண்டி வச்சு நல்லா அழுத்துவாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணனா சரி சமம் வந்துடும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படி இப்படி இருக்குதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அழுத்தணும் போல. நல்லா எண்ணெய் குடிக்குது. ஆமா ஆமா, எண்ணெய் இல்லாம நல்லா ட்ரையா எடுக்கணும். சரி ஓகே, எது வெந்துருச்சுன்னு பார்த்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எங்களே நம்ம முடிக்கல. அப்படி இருக்குது. இது என்னென்ன செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான பாதுஷா. இதெல்லாம் நான் கடையில் தான் பார்த்துருக்கேன், வாங்கி சாப்பிட்ருக்கேன். கையால் செஞ்சது சாத்தியமே இல்லை. எங்களால உண்மையே ஒன்றா நம்ப முடியாது. ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாருங்க, சாஃப்டாகவும் வந்துருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கு, லேயரும் இருக்கு. அப்படியே பாதுஷா மாதிரி சாப்பிட்டு பார்த்தா ஆல்ரெடி சுடும்போதே 2 உள்ள போயிடுச்சு. சூப்பராக இருக்கு, நல்லதுமே சாஃப்டாக இருக்கு. சொல்கிறாங்க நம்ம செஞ்சு இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாங்கிரி. ஆமாம், ஜாங்கிரி. இந்த ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க, ஜிலேபிலாம் சொல்லுவாங்க. மினி ஜிலேபி ஜாங்கிரி. நாங்கள் மினியும் சின்னதாக போட்டிருக்கோம் பாருங்க, குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக டிசைன்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு லீஃப் மாதிரி இருக்குது. தெரியுது. ஸோ அது மாதிரி டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா தான் வந்துச்சு. முன்னாடியே இருக்கு பாருங்க. பாருங்க டிசைன் இதுதான் கொஞ்சம் கடை ஷேப்ல இருக்கு.
எனக்கு சுத்தமாக ஷேப்பே வரல. நல்லா இருந்தது, சூப்பராக புழியறதுக்கும் நல்லா ஜாலியாக இருந்தது. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா இருக்கா கலரா? சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு தான், அதாவது ஸ்பெஷல் லட்டு, மோத்தி லட்டு. மோத்தி இன்னும் சொல்லுவாங்க, மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மோத்திச்சூவா. ரெடி பண்ணிட்டோம். ஆனா சூப்பரா நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நாங்க இத அதே டேஸ்ட் தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் சாஃப்ட்டா நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா ரொம்ப சாஃப்ட்டான இது. டச்சக் டச்சக் டச்சக். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. லட்டு செஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நேத்து செஞ்சது. ஆமா, இது 3 வந்து பாத்தீங்கன்னா நேத்து செஞ்சது. ஆமா. இன்னைக்கு வந்து என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். இன்னும் சுட சுட இது குலோப் ஜாமுன் இப்பதான் போட்டு ஊற வச்சிருக்கு. பெருசு பெருசா வந்துச்சு. ஆனா நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. பட் இருந்தாலும் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க உடையாம போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா உடைஞ்சிருச்சு. ஆனா நல்லா தான் வந்துருக்கு. டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருந்தா போதும். எப்படிதான் உடைச்சா ஷேப் தான் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஷைனிங்கா. ஸோ குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னும் சூடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முக்கியமான பொருள் ஆக்சுவல் செய்ய முடியும், ஸ்வீட்டே செய்ய முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை செஞ்சிருவாங்க. அதிரசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருந்தோம். பாருங்க அதிரசம் பிளேட்டை காட்டுங்க. உடஞ்சிடும். ஆமாம், அது உடஞ்சிடுச்சு. அது டேஸ்ட் பார்த்தது தான். அதுவும் ஆமாம், டேஸ்ட் பார்த்தோம். ஆல்ரெடி சுடும்போது 2-3 உள்ள போயிடுச்சு. அதிரசம் சுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்வீட் வந்து இத்தனை வகையான ஸ்வீட் நம்ம செஞ்சுருக்கோம். 5 வகையான ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் திங்க் பண்ணோம். அதே மாதிரி 5 வகையான ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா பால் மாறாமல் செஞ்சிட்டோம். ஓகே, சூப்பர். ஆனால் வீட்டில் இருந்த பொருளை வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். சக்கரை எத்தனை கிலோ சக்கரை கொடுத்தாங்க? 2 கிலோ கொடுத்தாங்க. 2 கிலோ காலி ஆயிடுச்சு. 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் செய்து வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை காலி ஆயிடுச்சு. கரெக்டாக அதுக்கு 1/2 கிலோ ஆயிடுச்சு. 2 கிலோ சக்கரை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்த பொருளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டோம். இப்போ வந்து என்ன வேலைன்னா பேக்கிங் வேலை நமக்கு. ஆமாம், இவ்வளோ தரத்தை நம்ம வச்சு சாப்பிட முடியாது. ஆக்சுவலி நான் அம்மாவுக்கு அப்புறம் மாமா வீட்டில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரெடி பண்ணிடலாமா? சரி, பேக் பண்ணலாம். சரி வாங்க, அவங்க நம்மளை பார்த்து வேப்பாங்க. நான் சொன்ன பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சா? பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. அத்தை வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு, அப்புறம் அக்கா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு வந்து. ஆமாம், எல்லாத்துக்கும் இது கரெக்டாக 3 டப்பா அமைஞ்சிச்சு, ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி. ஆமாம், நான் சொல்லிட்டு வந்த பெரியம்மா கிட்ட நான் ஸ்வீட் செஞ்சு வந்து கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஆமாம், ஒரு குலோப் ஜாமுனுக்கு ஒரு சின்ன டப்பா. ஆமாம், போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மாட்டி அத்தைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செஞ்சு ஜாலியாக தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷலாக ஸ்வீட்லாம் செஞ்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்சதை அதை உங்ககிட்ட காமிச்சிட்டோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கொஞ்சம் போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.